ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். பிஎம் கிசான் பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா இந்த திட்டத்தின் கீழே 6000 ரூபாய் வருடத்திற்கு விவசாயிகளுடைய கணக்கில் செலுத்தப்படுது. ஸோ யாருக்கு இந்த பிஎம் கிசானுடைய 22,000 ரூபாய் வர இருக்குது, யாருக்கு வரும், யாருக்கு வராது, இவற்றை பற்றி தான் ஒரு முழுமையான தகவலை இந்த ஒரு வீடியோவில் நான் இப்போ உங்களுக்கு கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேங்க. ஸோ பிஎம் கிசான் பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா விவசாயிகளுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பாக வெளியிட்டிருக்காங்க. என்ன அந்த அறிவிப்பு அப்படின்னு பார்க்குறப்ப, தமிழக விவசாயிகள் அனைவருக்குமே வருடத்திற்கு 3 தவணைகளாக 2000 2000 2000 இப்படி 6000 ரூபாயை உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு வைக்கிறாங்க. ஸோ இந்த பிஎம் கிசானில் நீங்கள் தொகைகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 3 மாதம் 4 மாத கால இடைவெளியில் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பண வரவுகள் வைக்கப்பட்டுட்டு வருதுங்க. ஸோ எல்லாருமே எதிர்பார்த்தோம் இந்த மார்ச் மாதத்தில் பிஎம் கிசானுடைய தவணை வந்துடும். 100% இந்த பிஎம் கிசானுடைய 22வது தவணை மார்ச் மாதம் 10ஆம் தேதிக்குள்ளார வெளியாகப்படும். இதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. தகுதியான விவசாயிகள் பிஎம் கிசானுடைய திட்டத்தை பெறுகிறார்கள் என்றால் நாடு முழுவதும் கோடிக்கணக்கான விவசாயிகள் அல்லாதவர்களும் ஒரு வருடமாக இந்த திட்டத்தின் கீழ் சட்டவிதமான சலுகை பெறுகிறார்கள் என்று கூறப்படுகிறது. ஸோ அந்த மாதிரி விவசாயிகளை தவிர மீது யாருக்குமே இந்த சலுகை போகக்கூடாது அப்படின்றதுனால அது முறைப்படுத்துகிறாங்க. பிரதமர் கிசான் சம்மன் நிதி யோஜனா தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 6000 நிதி உதவியை அரசாங்கம் வழங்கி வருகிறது. இந்த தொகை நேரடியாக விவசாயிகளுடைய வங்கி கணக்கில் 3 தவணைகளாக டெபாசிட் செய்யப்படுகிறது. விவசாயிகளுக்கு ஒரு பெரிய நிவாரண தொகையாக இருக்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். இதற்கிடையே நாடு முழுவதும் லட்சக்கணக்கான விவசாயிகள் பிரதம மந்திரி கிசான் சம்மன் திட்டத்தின் 22வது தவணைக்காக தொடர்ந்து காத்து கொண்டிருக்கிறார்கள். மார்ச் முதல் வாரத்தில் விவசாயிகளின் கணக்குகளில் பணம் டெபாசிட் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இதுவரை இன்னும் அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் எதுவும் வரல. இதற்கிடையே தாமதத்திற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தகுதியான விவசாயிகள் பிஎம் கிசானுடைய திட்டம் பெறுகிறார்கள் என்றால் நாடு முழுவதும் கோடிக்கணக்கான விவசாயிகள் அல்லாதவர்களும் ஒரு வருடமாக திட்டத்தின் கீழ் சட்டவிரோதமான சலுகைகளை பெற்று வருகிறார்கள். இதன் காரணமாக தகுதியற்ற விவசாயிகளின் பெயர்களை நீக்கும் பணிகள் எல்லாமே தற்சமயம் நடைபெற்று வருகிறது. ஸோ இதை எல்லாமே கருத்தில் கொண்டு பார்க்குறப்ப இந்த தகுதியற்ற விவசாயிகளை உடனடியாக ரிமூவ் பண்ணிவிட்டு தகுதியான விவசாயிகளுக்கு பிஎம் கிசானுடைய 22வது தவணை தொகையை வெளியிட போகிறாங்க. ஸோ இந்த 22வது தவணை தொகையை பெறுவதற்கு உங்களை நீங்களே இப்பொழுதிருந்தே தயார்படுத்தி கொள்ளுங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான காலம் அப்படின்றதுனால. ஸோ இந்த பிஎம் கிசானுடைய அறிவிப்புகள் அனைத்துமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வருது. ஸோ ரெடி ஆகிக்கோங்க மக்களே. ஸோ விரைவில் பார்த்திங்கன்னா பிஎம் கிசானுடைய தொகை வந்துடும். ஸோ அதற்கு முன்னாடி இந்த இகேஒய்சி நில சரிபார்ப்பு உங்களுடைய பெண்டிங் வெரிஃபிகேஷன் ஏதாவது காட்டுது அப்படின்னா பிஎம் கிசான் போர்ட்டலில் அதை உடனடியாக சரி பண்ணி வச்சுக்கோங்க. அதை சரி பண்ணலைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பண வரவு நிகழாது. அது எல்லாத்தையுமே சரியாக வச்சுக்கோங்க மக்களே. ஸோ விரைவில் நாம் பொறுத்தது நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு நிமிஷம்